வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் ராணுவ வீரர் கடத்தப்பட்டதாக வெளியான செய்திக்கு பாதுகாப்பு அமைச்சகம் மறுப்பு. ஊகச் செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஊடகங்களுக்கு வேண்டுகோள். திமுகவுடன் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்று பேச்சுவார்த்தை. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவு எடுக்க திட்டம். தமிழகத்தின் நலனுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக தம்பிதுரை பேச்சு. கூட்டணிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் திட்டவட்டம். தேர்தல் லாபத்துக்கு முப்படைகளை பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு கடற்படை முன்னாள் தளபதி ராம்தாஸ் கோரிக்கை. பாகிஸ்தானை தீவிரவாதிகள் களமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. இந்தியா வெறுப்பு அரசியல் செய்வதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் குற்றச்சாட்டு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் ராணுவ வீரர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட செய்தியை பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பட்காம் மாவட்டத்தில் விடுப்பில் இருந்த ராணுவ வீரர் முகமது யாசினை அவரது வீட்டிலிருந்து தீவிரவாதிகள் கடத்தி சென்றதாக செய்திகள் வெளியாகின. இந்த செய்தியை மறுத்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம் ராணுவ வீரர் முகமது யாசின் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஊகச் செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்குமாறும் பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த துணை ராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதி வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினார். இதில் 40 துணை ராணுவ படை வீரர்கள் உயிரிழந்தனர். பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை அழித்தன. இதற்கு பழிவாங்கும் விதமாக மறுநாளில் பாகிஸ்தானின் அதிநவீன போர் விமானங்கள் காஷ்மீரில் புகுந்தன. இந்திய விமானப்படையினர் MiG-21 ரக போர் விமானங்கள் மூலம் விரட்டியடித்தனர். ஒரு விமானத்தை இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் சுட்டு வீழ்த்தினார். இதன் மூலம் F-16 ரக விமானம் ஒன்றை வான் மோதலில் முதல் முறையாக வீழ்த்திய இந்திய விமானப்படை விமானி என்ற பெயரை அவர் தட்டிச் செல்கிறார். இந்நிலையில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த துணை ராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவு செய்வதற்காக திமுக மற்றும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இந்த கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் இரு கட்சிகளுக்கு இடையே கையெழுத்தாகியுள்ளது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவு செய்வதற்காக திமுக மற்றும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்று பேச்சுவார்த்தை நடத்த திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் காலை 11 மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தொகுதிகளை அடையாளம் கண்டு தேர்தல் பணிகளை துரிதப்படுத்த இரு கட்சிகளும் ஆர்வமாக உள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ஆரணி, மயிலாடுதுறை, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் நலனுக்காக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அதற்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தை புதிய வருவாய் வட்டமாக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்து கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தம்பிதுரை பங்கேற்று பேசினார். அப்போது தமிழர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை விரட்டவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அதற்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த நம்பி இருக்கின்ற மக்களுக்கு என்று நன்றியோடு செய்கிற ஏற்கத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசுக்காக அனைத்து இந்திய அண்ணா எந்த காலம் விட்டுக் கொடுக்காது. ஆனால் தேர்தல் கூட்டணி என்பது வேறு. தேர்தல் கூட்டணி என்பது ஒரு சில பொதுக்காக நம்முடைய தமிழ்நாட்டின் நலனுக்காக
சில திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு துணை இருந்தால்தான் முடியும் என்பதால் காரணமாக எந்த அரசு அடுத்து வரும்னா மீண்டும் மோடி தான் அந்த நாட்டின் பிரதமராக வருவார் என்பது எனக்கு தெரியும். ஆகவே அதனுடன் கூட்டணி வைப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு பக்கம் மோடி வருவதாக இருக்க தமிழகத்தின் பலன் இருந்தால் கூட நமக்கு வீழ்த்த வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்காக பாகிஸ்தானை களமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தற்கொலை படை தாக்குதலில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பயிற்சி முகாமின் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு இந்திய பிரதமர் வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினார். பிற நாடுகளின் மீது பயங்கரவாத செயல்களை ஏவ பாகிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இம்ரான்கான் தெரிவித்தார். நாட்டின் முப்படைகளையும் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல் ஆணையத்துக்கு கடற்படை முன்னாள் தளபதி ராம்தாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய கடற்படை தளபதியாக 1990 முதல் 1993 காலகட்டத்தில் இருந்தவர் ராம்தாஸ். தேர்தல் ஆணையத்துக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் புல்வாமா தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் மீது விமானப்படை தாக்குதல் நடத்தியதை தேர்தலில் ஆதாயத்துக்கான நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய போக்கு கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்படைகளை தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 3, 4, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ள அரசு ஆணையில் 2018-19ஆம் கல்வியாண்டில் 1, 6, 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய பாடப்புத்தகம் அனைத்து பள்ளிகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளதாக கூறியுள்ள அவர் 2, 7, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கும் பணி ஏப்ரல் மாதம் இறுதியில் முடிவடையும் என தெரிவித்துள்ளார். மேலும் 2020-21ஆம் கல்வியாண்டில் 3, 4, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு உரிய முதல் பருவத்துக்கான பாடப்புத்தகங்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் 3, 4, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான சிறுபான்மை பாடங்களின் குறுந்தகட்டினை முதல் 3 பருவங்களுக்கும் மொத்தமாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு சமூக நலத்துறைக்கு மத்திய அரசு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரத்துக்கு சிறப்பாக சேவை செய்த பெண்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நாரி சக்தி புரஸ்கார் என்ற பெண்களுக்கான உயரிய விருது மத்திய பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. நடப்பாண்டு விருதுக்கு தமிழ்நாடு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, நாட்டின் ஒரே கமாண்டோ பெண் பயிற்சியாளர் சீமாராவ் உள்பட 44 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். உலக மகளிர் தினத்தை ஒட்டி இந்த விருதுகள் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விழாவில் மத்திய பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 7 கோடி இலவச சமையல் கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களுக்காக பிரதம மந்திரி இலவச சமையல் கேஸ் இணைப்பு வழங்கும் திட்டம் 2016ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. முதலில் 5 கோடி இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அது 2021ஆம் ஆண்டுக்குள் 8 கோடி இணைப்புகள் வழங்குவது என மாற்றியமைக்கப்பட்டது. இதுகுறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுகையில் 8 கோடி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டதில் கடந்த 34 மாதங்களில் 7 கோடி இலவச சமையல் கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன்படி ஒரு நாளைக்கு சராசரியாக 69,000 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
தொழிலதிபர்களின் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாக பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவில் பழங்குடியினர் அதிகம் வாழும் கோரப்புட் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்குவது அவர்களை கேலிக்குரியவர்களாக்கும் செயல் என விமர்சித்தார். மேலும் விவசாய கடன்களை மோடி தள்ளுபடி செய்யவில்லை என்றும் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். அதே நேரம் 20 தொழிலதிபர்களின் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் ஒருபுறம் தேசப்பற்று என்று கூறிக்கொண்டே இந்திய விமானப்படையிடம் இருந்து 30,000 கோடி ரூபாயை எடுத்து அனில் அம்பானியிடம் கொடுத்துவிட்டதாகவும் ராகுல் புகார் கூறினார். ஏர்செல் மேக்சிஸ் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரத்தை கைது செய்வதற்கான தடை 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் மீது சிபிஐயும் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை தீவிரமடைந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி ப. சிதம்பரம் மற்றும் கார்த்திக் சிதம்பரம் தரப்பில் சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த சிபிஐ நீதிமன்ற தலைமை நீதிபதி OP ஷைனி இருவரையும் கைது செய்ய இடைக்கால தடை விதித்தார். அதன் பின்னர் வழக்கு விசாரணையின் தன்மைக்கு ஏற்ப இந்த தடை உத்தரவு அடுத்தடுத்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏர்செல் மேக்சிஸ் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரத்தை கைது செய்வதற்கான தடை மார்ச் 25ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவரையும் கைது செய்ய 6வது முறையாக தடையை நீட்டித்து பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகளுக்கான அரசு சாரா அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள், சாலையோர மரங்கள், மலைகள், குன்றுகள் போன்ற பகுதிகளில் தனியாரும் அரசியல் கட்சிகளும் விளம்பரம் செய்கின்றன. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் SA நசீர், சஞ்சீவ் கன்னா அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் விளம்பரங்கள் செய்வதை அனுமதிக்க முடியாது என்றும் இதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை 2 வாரங்களில் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிரமலை கள்ளர் சமூகத்தை சேர்ந்த 16 பேருக்கு நினைவு மண்டபம் கட்டப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1920ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூரில் ஆங்கிலேய ஆட்சி அதிகாரிகளின் ஏதேச்சதிகாரத்தை எதிர்த்து பிரமலை கள்ளர் சமூகத்தினர் போராடியதாக கூறியுள்ளார். அவர்களை அடக்க ஆங்கிலேய அரசு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிர் நீத்ததன் நினைவாக இச்சம்பவம் நிகழ்ந்து 100 ஆண்டுகள் ஆவதை ஒட்டியும் பெருங்காமநல்லூரில் தமிழக அரசு சார்பில் நினைவு மண்டபம் கட்ட இருப்பதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை ஒருமையில் பேசியது ஏற்க முடியாது என வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூரில் மதிமுக வளர்ச்சி நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தை பாஜக வஞ்சிப்பதற்கு அதிமுக அரசே முக்கிய காரணம் என தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என வைகோ கூறினார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருந்தும் அவர்களை விடுவிக்காமல் ஆளுநர் பன்வாரிலால் காலதாமதம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை ஒருமையில் பேசியது ஏற்க முடியாது என வைகோ தெரிவித்தார். 7 பேர் விடுதலையில் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. மத்திய சர்க்காரால் தொடுக்கப்பட்டிருந்தன, இந்த பிஜேபி அரசால் தொடுக்கப்பட்டிருந்தன. எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்துவிட்டு இது குறித்து முடிவெடுக்க தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு என்று அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவின் அடிப்படையில் தலைமை நீதிபதி செப்டம்பர் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார்.
அவர்கள் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, அவர்கள் எத்தனை கோடிகளை கொட்டினாலும் சரி, 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். நாங்கள் அர்ப்பணிப்போடு பாடுபடுவோம். இது மாதிரி போக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில வார்த்தை பயன்படுத்துவது முறையில்லை. இப்படி சொல்லி இருக்கிறார்கள், நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அது மிக தவறு. இதை அவர் தவிர்த்திருக்கணும். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் தொழுவில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டதால் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே என் புதூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் தொழுவுக்குள் காளைகள் அவிழ்க்க காலதாமதமானது. இதனால் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பல இடங்களில் அவிழ்க்கப்பட்டதால் மஞ்சு விரட்டு காண வந்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். மஞ்சு விரட்டு போட்டியை பார்வையிட வந்த மத்திய வனவிலங்கு நலவாரிய முதன்மை செயலாளர் கே மிட்டல் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் குறித்து மாவட்ட வருவாய் அதிகாரி லதாவிடம் கேட்டறிந்தார். போட்டியை மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும் என அவர் அறிவுரை கூறினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 53 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். போட்டியை காண சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமானோர் வந்திருந்ததால் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். சூப்பர். சேலம் மேட்டூர் அணையை அணைகள் பாதுகாப்பு குழு இயக்குநர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். சேலம் மேட்டூர் அணை 120 அடிகள் உயரமும் 1700 மீட்டர் நீளமும் கொண்டது. 93.4 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் உறுதித்தன்மையை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆய்வு செய்யப்படுகிறது. இந்நிலையில் அணையில் உள்ள மதகுகளையும் கதவணைகளையும் அணைகள் பாதுகாப்புத்துறை இயக்குநர் சுந்தர்ராமன் தலைமையிலான அதிகாரிகள் அணையை ஆய்வு செய்தனர். இதில் அணை உறுதித்தன்மையுடன் பாதுகாப்பாக உள்ளதென்றும் சிறு சிறு பராமரிப்பு பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் உலோகத்திலான ஜல்லிக்கட்டு காளை சிலையை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. விராலிமலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்திருந்தார். இதனிடையே புதுக்கோட்டை ரவுண்டானா அருகில் சீரிப்பாயும் காளையை வீரர் அடக்குவது போல் தத்ரூபமாக உலோக சிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் ஜல்லிக்கட்டு காளை சிலையை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளையும் மாடுபிடி வீரர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக சிலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றும் என்றும் விஜயபாஸ்கர் கூறினார். சிறப்பையும் பறைசாற்றக்கூடிய முக்கியமான விஷயம், எல்லோருடைய உணர்வுகளில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலோடு பாரத பிரதமருடைய ஒப்புதலோடு சிறப்பு நிகழ்வாக மாண்புமிகு தமிழ்நாடு அம்மாவுடைய அரசு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலே அதிகமான ஜல்லிக்கட்டுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஸோ அதை புதுக்கோட்டைக்கு அதை பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய புதுக்கோட்டை நகராட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு காளையும் அந்த காளையை ஒரு காளையர் அடக்குவது போன்ற ஒரு சிறப்பான அந்த நினைவு சின்னம் இன்றைக்கு இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது. நாகை அருகே கெயில் எரிவாயு குழாய்கள் குறைந்த ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த மாதானம் பகுதியிலிருந்து மேமாத்தூர் வரை 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு கெயில் எரிவாயு குழாய்கள் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வேட்டங்குடி கிராமத்தில் விளைநிலங்களில் புதைக்கப்பட்டுள்ள கெயில் எரிவாயு குழாய் குறைந்த ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் குழாய் பதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். இதனிடையே கெயில் நிறுவன அதிகாரிகள் 2 நாளில் குழாய்கள் ஆழத்தில் புதைக்கப்படும் என நில உரிமையாளர்களிடம் உறுதியளித்தனர். மாதானத்திலிருந்து
மேமாவத்தூர் வரைக்கும் 29 கிலோமீட்டரு கெயில் நிறுவனத்து மூலமா இந்த கேஸ் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று இருக்கு. அதை நாங்கள் எங்களுக்கு லெட்டர் வந்தப்போ நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி கிராம சபை தீர்மானத்தில் இந்த திட்டம் எங்களுக்கு வேணாம், விவசாயத்தை அழிக்கிற திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, ஒயின்ஸ் வந்ததுனால எங்கள் ஊர் தண்ணியெல்லாம் கெட்டு போச்சு, குடிநீர் கெட்டு போச்சு, அதனால இந்த திட்டம் எனக்கு தேவையில்லை, ஆபத்து விளைவிக்குன்னு சொல்லிட்டோம். அவங்க மீறியும் அவங்க இப்போது மிரட்டி போலீஸ் வச்சுக்கிட்டு 500 போலீஸ் வச்சு ஒரு நாளைக்கு 500 போலீஸ் வச்சுக்கிட்டு திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கு. அரசு பார்த்து எங்களுக்கு அனைத்து சமூக ஆர்வலர்களும் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஒரு சிற்றூரில் நாட்டு விடுதலைக்கு பின் 70 ஆண்டுகள் கழித்து இப்போது மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் பல்ராம்பூர் ராமானுஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஜல்பிபாரா எனும் சிற்றூர் அடர்த்தியான காடுகளுக்கு நடுவே உள்ளது. நாடு விடுதலை அடைந்து 70 ஆண்டுகளாக இந்த ஊரில் மின்சாரம் வசதி இல்லை. ஊரக பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மின்பாதை, மின்மாற்றிகள் ஆகியவற்றை அமைத்து முதன்முறையாக அந்த ஊருக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. எத்தனையோ முறை அதிகாரிகளிடம், சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மனு அளித்தும் நிறைவேறாத கோரிக்கை இப்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜல்பிபாரா மக்கள் அதை இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி இந்து மதத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமாரி கோல்ஹி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கொண்ட பாகிஸ்தானில் முதல் முறையாக தலித் சமூகத்தை சேர்ந்த இந்து பெண்மணி ஒருவர் செனட்டராக கடந்த 2018ஆம் ஆண்டு பதவியேற்றார். பாகிஸ்தானின் சிந்து மாநிலத்தை சேர்ந்த இவர் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நேற்று சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பாகிஸ்தான் நாடாளுமன்ற மேல் சபையில் கிருஷ்ணகுமாரி கோல்ஹி உரையாற்றினார். வாணியம்பாடியில் தரமற்ற சாலை அமைத்ததாக கூறி ஒப்பந்ததாரரை அமைச்சர் நிலோஃபர் கபில் கடுமையாக கண்டித்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்குள்ள 12வது வார்டு மற்றும் நியூ டவுன் புரொஃபஷனல் நகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் நிலோஃபர் கபில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற சாலை பணிகள் தரமற்று இருப்பதாக ஒப்பந்ததாரர் ஷபீர் மற்றும் நகராட்சி உதவி செயற்பொறியாளர் சம்பத்குமார் ஆகிய இருவர் மீதும் குற்றம் சாட்டினர். அந்த தரமற்ற சாலையை அப்புறப்படுத்திவிட்டு உடனே புதிய சாலையை அமைக்கும்படி அமைச்சர் உத்தரவிட்டார். இப்போ ரோட் அங்கிருந்து லெவல்ல வரணும்ல, வந்த பிறகுதானே இது அப்படி போனோம். ஒரு இன்ஜினியர் அது கூட பார்க்கலன்னா எல்லாம் எடுத்துட்டு நான் சொல்ற மாதிரி இப்போ புதுசா போடுறீங்க, என்ன லாஸ் ஆகுதோ நீங்க பேக் பண்றீங்க. கவுன்சிலர் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்போ கல்வெட்டி அப்போ போட்டு இப்போ இது என்ன ஆகுது? கல்வெட்டு போட்டா திரும்ப எல்லாம்